ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேத்தவே நமோ நமகா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:20க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:48 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:43 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:59 வரை பரிக்கம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 1:48 வரை கரசை, பின்பு பிற்பகல் 1:35 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:43 வரை சித்தயோகம், பின்பு காலை 6:19 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:43 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்தொழில் சிறக்கும். விரதாதி விசேஷங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், முன்னோர் காரியங்களை மேற்கொள்ள உகந்த நாள், கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:38 முதல் 9:22 வரை மேஷ லக்னம், காலை 9:23 முதல் 11:25 வரை ரிஷப லக்னம், 11:26 முதல் 1:36 வரை மிதுன லக்னம், 1:37 முதல் மாலை 3:45 வரை கடக லக்னம், 3:46 முதல் மாலை 5:47 வரை சிம்ம லக்னம், மாலை 5:48 முதல் இரவு 7:47 வரை கன்னி லக்னம், 7:48 முதல் 9:53 வரை துலாம் லக்னம், 9:54 முதல் காலை 12:04 வரை விருச்சக லக்னம், 12:05 முதல் 2:11 வரை தனுசு லக்னம், 2:12 முதல் 4:06 வரை மகர லக்னம், 4:07 முதல் 5:49 வரை கும்ப லக்னம், காலை 5:50 முதல் 7:34 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மனதில் குழப்பங்கள் தீரும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், ஸ்திரமான தீர்க்கமான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும், மன கஷ்டங்கள் கிளேசங்கள் தீர்ந்து மன நிம்மதி பிறக்க ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
திங்கட்கிழமை அம்பிகை வழிபாடு நல்லது. அதிலும் பிறை சூடிய சக்தி வழிபாடு விசேஷம். அபிஷேக பிரியர் ஸ்ரீ சிவபெருமான், அலங்கார பிரியர் ஸ்ரீமன் நாராயணர். ஆக சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பசும்பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர், கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், பச்சரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்வதால் ருணரோக சத்ரு தோஷங்கள் தீரும். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஏற்றாற்போல் கிரக ஓரைகளை பார்த்து செய்வது எப்பொழுதுமே நல்லது. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பு. ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி மாறுகிறதோ, கிரக பயிற்சிகள் ஏற்படுகிறதோ, கிரக பார்வைகள், கிரகங்களினுடைய இணைவுகள் யார் யாரெல்லாம் கூட்டு வைக்கிறார்களோ, பாவ கிரகத்தோடு சுப கிரகம் சேரும் அல்லது பாவ கிரகங்களினுடைய பார்வை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, கிரகங்களிடையே போராட்டங்கள் நடக்கும். ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்திடம் சண்டையிடும். இப்படி இருந்தால் எந்த வீட்டில் அவர்கள் செயல்படுகிறார்களோ அதனுடைய பாதிப்பை நீங்கள் பெறுவதாகவே இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். மேஷராசி அன்பர்கள், இப்பொழுது சொல்லக்கூடிய பலன்கள் கோல்சாரத்தின் படி, அதாவது இன்றைய நாளில் வான் மண்டலத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் சொல்லப்படுகிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதை நீங்கள் ஸ்திரமாக நம்ப வேண்டும். நவ கிரகங்கள் தான் ஒவ்வொரு மனிதரையும் ஆளுமை செய்கிற கூடிய கிரகங்களாக இருக்கின்றன. ஆக நீங்கள் எதை மறுத்தாலும் மறந்தாலும் நம்பிக்கை இல்லை என்றாலும் கிரகங்கள் உங்களை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் போதுமானது. அந்த கிரகங்கள் எப்படி யார் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யும் என்பது முன்கூட்டியே நீங்கள் இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்கிறீர்கள். அது இறைவன் உங்களுக்கு கொடுத்த நல் வாய்ப்பு. மிகச் சரியாக திட்டமிடுவதற்கு, வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு இன்றைய ராசி பலன் உங்களுக்கு மிக ஏதுவாகவே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் குரு பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதே போல ராசியினுடைய 6வது வீடான ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் லாபத்தில். அந்த சந்திர பகவான் என்பவர் சுகஸ்தானத்தினுடைய அதிபதியாகவே இருக்கிறார். அவரே உங்களுக்கு 10ல். வேலை செய்யக்கூடிய இடங்களில் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய மனம் தொழில் பற்றி, ஜீவனத்தை பற்றி, வருமானத்தை பற்றி தான் அதிகமாக இந்த நாள் இருக்கும். காரணம், 4ஆம் வீடு சுகஸ்தானாதிபதி 10ல் இருப்பதால் வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான இஎம்ஐ செலுத்துவதற்கான எண்ணங்கள் இருக்கும். வருமானம் வந்தால்தான் இந்த கடனை உங்களால் அடைக்கவே முடியும். அதை பற்றிய எண்ணங்கள் தான் மிகுதியாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் மேஷராசி அன்பர்களை பொறுமையாக செய்யுங்கள். அதிக வேகம் இருக்கக்கூடாது. வேகத்தினால் சில பிரச்சனைகளும் வரலாம். மேம்போக்காக எதையும் பார்க்காதீர்கள். உள்வோரு ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள், கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உதவி என்பது கேட்ட இடத்தில் கிடைக்கும்.
யாரிடத்தில் எந்த உதவி கேட்க வேண்டும் என்கிற புரிதல் என்பது அவசியம். எல்லோரிடத்திலும் கை நீட்டாதீர்கள். யார் உங்களை அவமதிப்பார்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது. தந்தை முகாந்திரமாக சில நன்மைகள் வரும். தம்பதியர்களுக்கிடையே சீரான மனப்போக்கு அமைப்பு இருக்கிறது. நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. மாணவ மாணவிகள் படிப்பில் அடுத்த துறையை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். கல்வியாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது அவசியம். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை பிரதானமாக வழிபடுங்கள். ராகு கேது பகவானுடைய தோஷங்கள் தீர இறை வழிபாடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆதரவுகள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாகும். அதிக நன்மைகள் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபாடு செய்வது நல்லது. வேலையில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். வீட்டில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான நாளாகும். நன்மைகள் நிறைந்திருக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் வெற்றிக்குரிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மனோகாரகனான சந்திர பகவான் இந்த நாளை ஆளுகிறார். பிறை சூடிய சக்தி வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எந்த விதமான வேலைகள் செய்தாலும் சில இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும். சந்திராஷ்டம நாளில் அமைதி காப்பது அவசியம். வீண் பிரச்சனைகளிலேயோ அல்லது மற்றவர்கள் விஷயத்திலேயோ தலையிடாதீர்கள். மிக மிக கனிவாக அன்பாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். ராசியிலேயே குரு பகவானும், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் புதன் பகவான் வக்ரநிலை, அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான். ரிஷபராசி அன்பர்கள், அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தின் அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். சுக்கிர பகவான் 1க்கும் 6க்கும் அதிபதியானவர். ரிஷபராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் என்பதால் சில புதிய பிரச்சனைகள் தோன்றலாம். பழைய வேலைகளை கூட திட்டமிட்டு செய்ய வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற மனப்போக்கில் இருக்காதீர்கள். மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் மனதில் எந்த விதமான சலனங்கள் இல்லாமல் பய உணர்வுகள் அற்று தேர்வை நல்ல விதமாக எழுதுங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் பகவான் வழிபாடு நல்லது. ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்துவிட்டு படிக்க செல்லுங்கள். நினைவு திறன் இருக்கும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் தீரும். பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். கௌரவமான சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சில முக்கிய வேலைகளை கவனிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் கவனம் வேண்டும். உடல் பலகீனமாக இருக்கலாம். அசதி உண்டாக்கும். எந்த விதமான வேலைகள் செய்தாலும் அதனை முறையாக செய்ய பழகிக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் சற்று தனையும் நாள். பொருளாதாரத்திற்காக அதிக முயற்சிகள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு சில சொற்ப அளவே கிடைக்கும்.
இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோல உங்களுடைய செயல்கள் அமைதல் வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடியது. அதிலும் குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு வாங்குவது, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளைய போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருந்த கவலைகள் படிப்படியாக குறையும். சந்திராஷ்டமம் என்பதால் மன கவலைகள் அதிகமாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபட்டால் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை தினத்தில் ஒரு சிலருக்காவது பால் தானம் செய்யலாம். கோவில்களில் பால் அபிஷேகம் செய்வது, தயிர் சாதம் அன்னதானம் செய்வது விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். மனதில் ஓரளவிற்காவது நிம்மதி பிறக்க வாய்ப்புகள் கிட்டும். குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரிப்பது விசேஷம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூஜை அறையில் அமர்ந்து 27 முறையோ 54, 108 என்கிற எண்ணிக்கையில் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை பாராயணம் செய்தால் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். தீமைகள், பாவங்கள் அகலும். இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உடல் குறைபாடுகள், உபாதைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். ராசியினுடைய 4வது வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் மிக மிக கவனமாகவே இருப்பது நல்லது. மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள்: திருவாதிரை 1, மிருகசிரிஷம் 1, மற்றொன்று புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டதுதான் மிதுன ராசி. உங்களுடைய பேச்சுக்கள் எப்பொழுதுமே தொழில்நுட்பம் சார்ந்த, கணினி சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த நிலையாகவே இருக்கும். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு அமைய அதிக படும்பாடுபடுவீர்கள். இந்த நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையாது, ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் செல்ல வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். சில நேரம் மனஸ்தாபங்கள் வந்து போகும். குழந்தைகளுடைய செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதீதமான எந்தவிதமான ஆசைகளையும் வைத்துக் கொள்ளாதீர்கள், அவஸ்தை உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ வைத்துக் கொள்ளக்கூடாது. மூத்த தலைவர்கள் மற்றும் மூத்த வயதில் இருப்பவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். மனச்சோர்வுகள் உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். அனுபவங்கள் மேம்படும் நாள். இந்த நாள் தம்பதியர்களுக்கு இடையே மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை தேரலாம். தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். பணம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். வீண் விரயங்கள் ஆக்கும். சேமிப்பிலிருந்து பணம் எடுப்பதால் குறைவு உண்டாக்கும். பண நெருக்கடிகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் இறை வழிபாட்டோடு கிரகங்களினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்தால் ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ளலாம். பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை
குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று 6 முறை உச்சரிக்க சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். நல்ல முடிவுகள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். செயல்களில் தாமதங்கள் இருக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரத்தில் தூப தீப ஆராதனைகள் வீட்டில் செய்வதை காட்டிலும் விளக்கேற்றி வழிபட்டால் கோவில்களில் நல்லது. விவேகமாக இருங்கள். எதிலும் பொறுமையாக்க சிந்தித்து செய்வது நல்லது. கடன் சார்ந்த நெருக்கடிகள் தோன்றும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். வருமுன் காப்போம் என்பது போல வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி சில ஆலய வழிபாடு செய்யும் பொழுது கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பாவங்கள், சில உபதிரவங்கள், உபாதைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் சிந்தித்து இருங்கள். கவனித்து செய்வது நல்லது. முதலீடுகளையோ வியாபாரம் சார்ந்த விஷயங்களையோ பிறரை கேட்காமல் எதிலும் செய்து ஆக்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் ஓரளவிற்காவது பல நன்மைகள் பெறுவதற்கு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கிரகங்களினுடைய நகர்வு மற்றும் சேர்க்கை பார்வைகள் பொறுத்தே பலன்கள் மாறுபடும். எப்பொழுதும் போல ஒரே நிலையில் இருக்க மாட்டீர்கள். கிரக நிலைகள் மாறும் பொழுது குணங்கள் மாறும், மனம் மாறும், சிந்தனை மாறும். தேவையற்ற பிரச்சனைகள் தீருவதற்கு கிரகங்களினுடைய போக்கு சீராக இருப்பின் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் கண்டறிந்து நிவர்த்தி செய்து விடலாம். ஆக தினந்தோறும் கிரகங்களை வழிபடுவதோடு தெய்வங்களையும் வழிபட்டால் நல்லது. கடகராசி அன்பர்கள், அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே புரிதல், சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. குடும்பத்தில் மன அமைதி இருக்கும். மன மகிழ்ச்சி உருவாக்கம். கிரகங்களினால் வரக்கூடிய சில பிரச்சனைகளை முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டக்கூடிய கண்ணாடி தான் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. நீங்கள் வாழ்க்கையில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அது முன்கூட்டியே பிரம்ம தேவனால் எழுதப்பட்டு இந்த பூமிக்கு வருகிறீர்கள். ஆக அதன்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இருக்கும். அதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு சில பாவங்களை தீர்த்து நன்மைகளை செய்து புண்ணியங்களை தேடிக்கொண்டால் பிரம்மதேவனால் எழுதப்பட்ட சில தீங்குகள் அகலம், பாவங்கள் பிணி அகலும். ஆகவே சந்திர பகவான் உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் களத்திரஸ்தானமான மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் முன்ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பிடித்த பொருட்களை வாங்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான சில முக்கிய முயற்சிகளை ஏற்படும். குழந்தைகளுடைய செயலுக்காக சில முக்கிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. உணவுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கவலைகள் சற்று மறையும் நாள். உடல் நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். பொருள் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் தொலைந்து போய் பிறகு கிடைக்கலாம். ஆக நடக்க வேண்டிய வேலைகள் காலதாமதமாக நடக்கும். எதற்கும் அவசரப்பட்டு சில வேலைகளில் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சில வேலைகள் நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மூத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. எதையும் எதற்காகவும் அலட்சியம் செய்யாதீர்கள். வயதில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் சில ஆலோசனைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும். மனச்சோர்வுகள் அகலம். தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். சற்று கவலைகள் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அனுகூலமான நாளாக இருக்க. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். படிக்கக்கூடிய விஷயத்தில் தன்னிறைவு பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். நன்மைகள் பிறக்கும். மனதில் குழப்பங்கள் சற்று தனியும். கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படாது. ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். சனீஸ்வர பகவானோடு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சேர்ந்து இருப்பதால் சில ஏற்ற இறக்கங்கள் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. தாய்மாமன் உறவில் சில பிளவுகள் உண்டாகும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர முயற்சி செய்யுங்கள். ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. புதிய வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சந்திர பகவான் இந்த நாளை ஆளுகிறார். ஆளக்கூடிய கிரகமே அவர்தான். மனதில் நிம்மதி பிறக்க ஸ்ரீ சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். கிரக தோஷங்கள் நீங்க, கிரக சஞ்சாரங்கள் சீராக அமைந்திட, உங்களுக்கு அதனால் நல்ல பலன்கள் ஏற்பட தினம்தோறும் நீங்கள் நவகிரக வழிபாடுதலை செய்வதோடு எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ அம்மையப்பரை வணங்குவது விசேஷம். பேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பதிக பாடல்களை பாடிவிட்டு வெளியே சென்றால் ஆபத்துகள் விபத்துகள் நேராது. தினம்தோறும் ஒரு பதிக பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்க இடரினும் தளரினும் எனும் பதிக பாடல்கள் தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்து வர பணம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் ஓரளவிற்கு விறுவிறுப்பு இருக்கும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். வேலையில் புதிய விஷயங்களை கொண்டு வருவீர்கள். தீராத பிரச்சனைகளை தீர்க்க மாற்றொரு வழிமுறைகளை ஆராயக்கூடும். எந்த ஒரு விஷயங்களிலும் மனச்சோர்வுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. மிக மிக புத்துணர்ச்சியாகவே இருப்பீர்கள். தைரியம் வலுக்கும். சாதிக்கக்கூடிய திறன் அதிக. நன்மைகள் உருவாகும். வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்து சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு உண்டு. சமூக சிந்தனை மேம்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. கடினமான உழைப்பு, விடாமுயற்சி இரண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதன் வழியிலேயே உங்களுடைய மனதை செலுத்துங்கள். சகல பிரச்சனைகள் தீர
வழிபாட்டு முறைகள் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்களால் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே தீரும். இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி வருவது, நன்றி தெரிவிப்பது, தினம்தோறும் இதனை செய்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் அவை சூரிய பகவானை கண்ட பனி போல மறைந்துவிடும். பாராட்டுகள் அதிகம் கிடைக்கும் நாள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே கவனித்து இருங்கள். உணவு கட்டுப்பாடு தேவை. என்ன கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். எண்ணம் எங்கெல்லாம் ஓடுமோ அதற்கு எல்லையே கிடையாதாக மனதை அடக்கி வைத்துக் கொள்ள பழகுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வதால் சில பிரச்சனைகள் தவிடுபொடியாகிவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குவதே சிறந்தது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கவலைகள் அகலம். உடல் உபாதைகள் தீரும். வேலையை மிக அழகாக கவனிப்பீர்கள். லாபங்கள் கிட்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரை வழிபட பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில் நல்ல பேர், அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நன்மைகள் கிடைக்கும். உத்வேகம் அதிகரிக்கும். புகழ் சேரும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பல வகை உதவிகள் வந்து சேரும். இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். தீராத பிரச்சனைகள் தீரும். பழைய வழக்குகளில் இருந்து வெளிவருவீர்கள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள், இன்னல்கள் அகலம். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வருமானம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா சகல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பாக்கியவான்களாக, பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கேத்து பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீட்டில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 9வது வீட்டில் குரு பகவான், ராசியினுடைய 10வது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கன்னிராசி என்பர்கள் பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கிரகத்தினுடைய கோச்சாரத்தின்படி கேத்து பகவான் ராசியில் இருப்பதால் பெரும்பாலும் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால்தான் நல்லது. வாழ்க்கையினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. கிரகங்களினுடைய நிலை எப்படி மாறுமோ அதற்கேற்றபடி உங்களுடைய எண்ணங்கள் மாறும், பேச்சு மாறும், அடிப்படையினுடைய நிலை மாறும், வாழ்க்கையினுடைய தரம் மாறும். இப்படி ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே போகும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் நவ கிரகங்களே. ஆக இந்த நாள் திங்கட்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது, அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பது போல காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். கௌரவ பதவிகள் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொண்டு செய்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். பலப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தடுமாற்றங்கள் சற்று மறையும். திடமான சிந்தனைகள் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய திறன், சக்தி உங்களிடம் வெளிப்படும். எப்பொழுதும் நட்பு வட்டாரங்கள் உங்களை சுற்றியே இருக்கும்.
அதீத நன்மைகள் நிறைந்த நாளாகும். உடல் உபாதைகள் தீரும், மனம் சார்ந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அகலம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில நல்ல சூழ்நிலைகள் உண்டு. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வங்கள் பிறக்கும். பொதுமையான கௌரவ பதவிகள் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வெற்றியும் நல்ல மேன்மையான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். சாதுரியமான நாளாக்கம். திறமையாக இருப்பீர்கள். உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான புதியதை வாங்குவீர்கள். உறவுகளினால் அதீத நன்மைகள் பிறக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்ல புத்திகள் உண்டாக்கும். நல்ல கீர்த்தி, நல்ல ஞானம் பெருக்கும். மகிழ்ச்சியான நாளாக அமையும். புகழ் சேரும். கௌரவ பதவிகளை வகுப்பீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைக்கக்கூடும். குழந்தைகளால் நலம் பிறக்கும். மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கும் நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று உச்சரித்து வந்தால் சிறப்பு. நீங்கள் யார் என்பதை உணர்வீர்கள். நன்மை தீமைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வெளியிடங்களில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தை சீர்தூக்கி நிறுத்துவீர்கள். புதுமை புரியும் நாள். மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் இறக்கம். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 10ஆம் வீட்டு அதிபதி அவர். அதே போல 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான். 9இல் செவ்வாய் பகவான். விரயத்தில் கேத்து பகவான். இந்த அமைப்பினோடு இருக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. எதிலும் உஷாராக இருக்க வேண்டிய நாள். மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். எதை செய்தாலும் அதனுடைய நன்மை தீமைகளை புரிந்து கொள்வது நல்லது. நேரம் காலம் சரியில்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே புலப்படாது. அஞ்ஞானம்தான் அதிகமாக இருக்கும். அறிவொளியாக இருக்க இயலாது. கிரக தோஷங்கள் உங்களுடைய கண்ணை மறைத்துவிடும். துலாம் ராசி அன்பர்கள், எல்லா விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். கால்நடை தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு பால் வளம் அதிகரிக்கும். லாபங்கள் பிறக்கும். தொழில் முறையில் ஏற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும். வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவது, பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, அவர்களுடைய படிப்புக்காக கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது, பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய எதிர்கால தேவைக்காக அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவு பிறக்கும். குடும்ப பெரியவர்களுடைய கருத்துக்களின் மூலம் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்கும்.
தடை தாமதங்கள் நீங்கும். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வழிவகை கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவை கொண்டு சில அடுத்தடுத்த வியாபாரத்தை கவனிப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வருமானத்திற்குண்டான விஷயங்கள் அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். சில பிரச்சனைகளை மாற்றொரு அணுகுமுறைகள் மூலம் தீர்க்கக்கூடிய வழிவகை உண்டு. முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சில பிரச்சனைகளை போக்க வழிகாட்டும். திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் என்று வழிபடுங்கள். லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு உணர்வீர்கள். கால்நடை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். சமூகத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இருந்தால் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். தடங்கல்கள் குறையும். மனக்குழப்பங்கள் நீங்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு மனதில் திருப்தியை தரும். இந்த நாள் மேற்கூறிய விஷயங்களில் கவனித்து இருந்தால் சில நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், சுக பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, இறை வழிபாடு செய்தால்தான் உங்களுடைய சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பணம் சார்ந்த எண்ணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்ப பாக பிரிவினை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எதற்கும் ஆசைப்படாமல் சமாதான போக்கோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். வீண் பிரச்சனைகள் உங்களிடம் தேடி வந்து நீங்கும். உத்தியோக வேலைகளில் இருந்த தடை தாமதங்கள் சற்று குறைவது போல தோன்றலாம். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். லாபங்கள் மேம்படும். நன்மைகள் பிறக்கும். கூட்டாளிகள் முகாந்திரமாக பொருட்சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வகையில் சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நிறைந்தே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், எதிலும் கவனம் எங்கும் கவனம் என்பது போலத்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். எதையும் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தக்கூடியவர்கள் கிரகங்களே என்பதை நம்புங்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய விடாமுயற்சிகள் வேலை தொடர்பாக செய்து கொண்டே வந்து இறைவனையும் நீங்கள் வணங்கி தியானித்து செய்யும் பொழுது நடக்காத வேலைகள் கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. மாணவ மாணவிகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் நிலவும். தாய் தந்தையர் பெற்றோர்களுடைய நல் ஆதரவு வேண்டி இருக்க வேண்டும். வயதில் மூத்தவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடப்பது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்ளக்கூடும். வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். வேலையாட்களினால் சில லாபங்கள் உண்டாக்கும். ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத சில முக்கிய விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையில் உயர்வு உண்டாக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும். நன்மைகள் விளையும். வணிகம் தொடர்பான எண்ணங்கள் கூடும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் பிறக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். சஞ்சலங்கள் நிறைந்ததாக இருக்கும். பொருட்சேர்க்கை ஏற்படும். பயணங்களினால் அனுபவங்கள் இருக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வழிபடுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான யோசனைகள் உருவாகும். இறை வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நல்ல வழியை கொண்டு சேர்க்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் கிடைக்க அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும், 3ஆம் ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை. அதே போல ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் வீட்டில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திட்டத்தோடு வேலைகளை கவனிப்பீர்கள். இன்றைய நாள் செய்ய வேண்டிய சில நற்காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்துக் கொள்வதால் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ஓரளவிற்கு லாபத்தை பெறக்கூடும். தன்னிச்சையாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள் தீர வழிபடுதலை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அயராது பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள். எண்ணத்தில் தெளிவு என்பது அவசியம். ஒரு சில காரியங்கள் விறுவிறுப்பாகும். ஒரு சில காரியங்கள் மந்தமாக நடக்கும். தோற்றப்பொறிவில் சில மாற்றங்கள் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு தானிய கிடங்குகள் குடோன் வைத்திருப்பவர்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். ஈர்ப்பு இருக்கும். மனதில் தெளிவு உண்டாக்கும். நல்ல சிந்தனைகளோடு வேலைகளை கவனிப்பீர்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் ஆக குடும்ப நபர்களிடத்தில் கனிவாக்கவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவு, அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கிட்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். விறுவிறுப்பாக வேலைகளை கவனிப்பீர்கள். இருந்தாலும் விறுவிறுப்பாக வேலைகளை ஒரு சில நேரத்தில் மட்டுமே செய்ய முடியும். மற்ற நேரம் உடல் அசதி வரலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம். மனக்குழப்பத்தோடு சில வேலைகளை செய்வதால் தாமதங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். நல்ல ஆதரவுகள் ஏற்படும். அதீத நன்மைகள் பிறக்கும். எதிர்கால தேவைகள் சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். அதிகாரிகளிடத்தில் விவேகம் வேண்டும். வேலை வாய்ப்புகள் தொடர்பாக நல்ல சிந்தனைகளோடு செய்ய வேண்டும். குழப்பங்கள் நீங்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் நல்லது. தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளோடு வேலைகளை கவனியுங்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவசூரிய பகவான் வழிபாடு அதீத நன்மையை தரும். தகுந்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்பீர்கள். ஆலோசனைகள் கிடைக்கும். தாமதங்கள் இறக்கும். அசௌகரியங்கள் உண்டாக்கும். மன கவலைகள் இருக்கும். சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். தேடல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே உங்களுக்கு ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதால் மட்டுமே சில நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி. வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, குடும்ப தேவைகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். களத்திர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார். அதிலும் சனீஸ்வர பகவானுடைய வீடு. உங்கள் துணைவர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சற்று கருத்து வேறுபாடுகள் மறையும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அவ்வப்போது எழலாம். சேமிப்புகளில் இருந்து பணம் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். வருமானம் எந்த அளவிற்கு கிடைக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பணத்தை செலவு செய்ய வேண்டும். அதிக பண செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருப்பவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரம் தொடர்பாக செல்பவர்கள், கல்விக்காக, படிப்புக்காக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக சில விஷயங்கள் செய்தால் பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ கூடாது. ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது சில பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். டாக்குமெண்டேஷன் மற்றும் வீடு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஓரளவாவது நன்மைகள் பெறுவதற்கு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது, காஞ்சி காமாட்சி தேவியை வழிபட்டால் நல்லது. ஆதி காமாட்சி அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் ஓரளவிற்காவது புத்தி தெளியும். நல்ல சிந்தனை உண்டாக்கும். மனதில் அமைதி இருக்கும். எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படாது. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களால் ஓரளவிற்காவது உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். செய்யக்கூடிய தொழிலிலும் சில வளர்ச்சிகளை காண முடியும். குடும்ப சூழ்நிலைகள் திருப்திகரமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்
அடர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். எதிர்வினைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மனக்கசப்புகள் அகலம். உயர்ந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடங்கள் நல்லது. ஓம் ஸ்ரீ அபிராமி தாயே போற்றி போற்றி என்று 5 முறையாவது உச்சரித்தால் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மன ஒற்றுமை இருக்கும். உடன் பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாள். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். முயற்சிகள் கைகூடும். அனுபவங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். புதன் பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயத்தில் சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி அன்பர்கள், இந்த நாளுக்குண்டான நிலை எப்படி இருக்க போகிறது? கோல்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். சிந்தனைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் வெளிப்படும். புதுவிதமான ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களை பற்றிய சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். கூட இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும். நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை தெரிந்து கொண்டு பேசுவது பழகுவது நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களில் அதிகமாக தலையிடாதீர்கள். வீண் பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். கடன் சார்ந்த எண்ணங்கள் தோன்றலாம். உடல் உபாதைகள் ஏற்பட்டு தீரும். பகை உணர்வுகள் மாறும். எவருடைய தொந்தரவும் உங்களுக்கு நேராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விழிப்புணர்வாக இருங்கள். அனுபவ வெளிப்படும். வியாபாரத்தினுடைய போக்கு நல்ல விதமாக புரிந்து கொள்வீர்கள். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் பண வரவு உண்டு. சில நன்மைகள் பெறுவதற்கான சில சூழ்நிலைகளும் நிலவும். பொருளாதார முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களிலும் தியானம், யோகாசனங்கள் செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, பிராணாயாமம் செய்வது நல்லது. அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு அதிகமாகவே சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் செய்யக்கூடிய வேலையின் முழுமையை புரிந்து கொள்வீர்கள். நிபுணத்துவம் பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். சில விமர்சனங்கள் வந்து போகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு செல்வீர்கள். ஆதாயங்கள் உண்டாக்க அதிக பாடுபட வேண்டியதாகவே இருக்கும்.
ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கம் வரவு நிறைந்ததாக இருக்கும். ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். திங்கட்கிழமை பங்குனி மாதத்தின் 10ஆம் நாள். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். மேன்மையும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும். பூமி விருத்திக்கான சிந்தனைகள் மனதில் அருகில். சினிமா துறையில் இருப்பவர்கள், வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருப்பவர்கள், உங்களுடைய விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். வேலை தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாக்கும். செய்யக்கூடிய வேலையில் உயர்வு ஏற்படும். தன்னம்பிக்கையாக வேலைகளை கவனிப்பீர்கள். அதீத பலன்கள் உங்களுக்கு உண்டு. பாராட்டுதல்கள் பெறக்கூடும். செய்யும் தொழிலே தெய்வம் என மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். வேலையில் உயர்வு ஏற்படும். மூத்த அதிகாரிகள், தலைமைத்துவம் பெற்றவர்களிடத்தில் நல்ல இணக்கம் உண்டாக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மறுதாரம் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். பிறருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முயற்சிகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஈடுபாடு உண்டாகும். கலை சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை வியாபாரங்களில் நல்ல வருமானம் கிடைக்கும். லாபம் பெருகும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். மறுதாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நல் செய்திகள் கிடைக்கும். பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். பிறருக்கான தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முயற்சிகள் மேம்படும். எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.